வணக்கம். ஆண்டாள் அருளை திருப்பாவை 23. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தரில் கொப்புடைய சீரிய சிங்காசனம் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாடல் சிங்கப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் திருப்பாவையை வேதத்தின் வித்து அப்படிங்கிறாங்க. திருப்பாவையில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே மற்ற வேதங்களில் சொல்கிற கருத்துக்களுக்கும் இதுக்கும் ஒத்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சான்றோர் பெருமக்கள். இங்கே சிங்கத்தை பற்றி பாடுறதுனால நமக்கு உடனே என்ன தோணுதுன்னா நரசிம்ம அவதாரத்தை பற்றி தோணுது. பிரகலாதன், இரண்யகசிபு அவங்களுடைய வரலாறு தோணுது. நரசிம்ம அவதாரம் எப்படி எடுத்தார் கிருஷ்ணர் அப்படின்னு தோன்றுது. இதில் நரசிம்ம அவதாரத்தில் தலை சிங்கமாகவும் உடல் மனித உடலாகவும் கால் தேவ சரீரமாகவும் எடுத்திருந்தாராம் கிருஷ்ண பரமாத்மா. அவன் கேட்ட வரம் எப்படி தெரியுமா? இரண்யகசிபு கேட்ட வரம் மனிதரும் அல்லாது தேவரும் அல்லாது, மனுஷனாகவும் இருக்கக்கூடாது, தேவராகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது, உள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியேவும் இருக்கக்கூடாது, மேலும் இருக்கக்கூடாது, கீழும் இருக்கக்கூடாது, பகலும் இருக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாது, ஆயுதமும் இருக்கக்கூடாது, அஸ்திரமும் இருக்கக்கூடாது. அவனுக்கு இப்படி தான் வரம் வேண்டும். இப்படி தான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்குறான். மனிதரும் அல்லாது, தேவரும் அல்லாது, மிருகம் அல்லாது, உள்ளேயும் அல்லாது, வெளியேயும் அல்லாது, மேலும் அல்லாது, கீழும் அல்லாது, இரவும் அல்லாது, பகலும் அல்லாது, ஆயுதம் அல்லாது, அஸ்திரம் அல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வரவாங்கினாங்க. அதனால தான் ஒரு மனிதரும் அல்லாமல், தேவரும் அல்லாமல், மிருகமாகவும் அல்லாமல் 3 வகையாக அவதாரம் எடுத்திருக்காரு. மனுஷனும் கிடையாது, தேவரும் கிடையாது, மிருகமும் கிடையாது. ஆக இப்படி 3ம் கலந்த ஒரு உருவமாக அவர் அவதாரம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்? உள்ளேயும் அல்லாது, வெளியேயும் அல்லாது அப்படின்னு சொன்னதுனால வாசப்படியில் வச்சு மேலும் அல்லாது, கீழும் அல்லாது, அதனால் மடியில் வச்சுக்கிட்டாராம். வாசப்படியில் மடியில் வச்சுட்டு இரவும் அல்லாது, பகலும் அல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இரவும் அல்லாது, பகலும் அல்லாதுன்னா சாயங்காலம் 6 மணிக்கு இல்லை, அதுதான் இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, சாயந்தரம் 6 மணிக்கு. 6 மணி அப்படிங்கிற சாயந்தரம் 6 மணியை ரன்னிய நேரம் அப்படின்னு வேற சொல்லுவாங்களாம். அந்த 6 மணிக்கு அவனை துவம்சம் பண்ணுறாரு. எப்படி? ஆயுதம் அல்லாது, அஸ்திரம் அல்லாதுன்னா எந்த ஆயுதத்தை வச்சு அவனை கொல்லக்கூடாது. உடனே கூரிய நகங்களால் அவன் உடலை நாராய் கிழித்து. இதுதான் நரசிம்ம அவதாரத்தோட சரித்திரம் இல்லைங்களா? இதை இங்கே இவங்க நினைவு கூறுறாங்க. சிங்கத்துக்கு இதை இங்கே சொல்கிறாங்க. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துருங்க. மழை காலத்தில் மலை முழஞ்சில்னா மலை குகையில் மண்ணி கிடந்துரும். ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோடு உறங்கி கொண்டு இருக்கிறது தான். மழை நேரத்தில் எல்லாமே நல்லா உறங்கிட்டு தான் இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. அது மாதிரி திடீர்னு அதுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டது. சீரிய சிங்கம் அறிவுற்று திடீர்னு விழிப்பு ஏற்பட்டது. உடனே நம்மளாம் கூட திடீர்னு எழுந்துட்டோம்னா சுற்றி பார்ப்போம் ஒரு பயத்தில். அந்த மாதிரி அது சுற்றும் பார்க்குது. எப்படி? தீ விழித்து, கண்களில் தீப்பொறி பறக்குதான். தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி, அந்த பிடரி முடியெல்லாம் சிலுத்து ஒரு மாதிரி சிலிப்பிட்டு, தலையெல்லாம் ஒரு மாதிரி சிலிப்பிட்டு அங்கே சுற்றி பார்க்கறது. அதுக்கப்புறம் ஒன்றுமில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே மூறி நிமிர்ந்து சோம்பல் முறிச்சிட்டு முழங்கி புறப்பட்டு ஒரு கர்ஜனை போட்டது. முழங்கின்னா கர்ஜனை, பீரங்கி தானே முழங்கும், இங்கே சிங்கம் தான் முழங்குன்னு சொல்லியிருக்காங்க. கர்ஜனை என்பது வட சொல்லலாம். அதனால் முழங்கி உடனே புறப்பட்டு குகைக்கு வெளியே வந்தது. இதுதான் கதை. சிங்கம் எழுந்தது, சுற்றுமுற்றி பார்த்தது, அதுக்கப்புறம் சோம்பல் முறித்தது, ஒரு வீர நடை போட்டு வெளியே வந்தது. போதருமா போலே, முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, அது வெளியே வர்றது மாதிரியா? நீ பூவை பூவண்ணா, கண்ணனுக்கு ஆர்டர் போடுறாங்க. காயாம்பூ நிறத்தில் உள்ள கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. காயாம்பூன்றது மேகம் கருத்து மேகம் இருக்குல்ல, அந்த கலரில் இருக்குமா காயாம்பூ. அது மாதிரி வெளிர் நீளம்னு நினைக்கிறேன். காயாம்பூ கலரில் இருக்கிறான் கண்ணன்.
அதனால் காயாம்பூ நிறத்தில் உள்ள மணிவண்ணா, உன் கோயில் நின்று உன்னோட கோயிலில் இருந்து இங்கனே போந்தரலி. இங்கனேனா இங்கே வந்து கூப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து இங்கே வந்து இருக்கிற ஒரு அரியணையில் அமர்ந்து உன்னோட வீரநடையை போட்டு இங்கே வந்து இந்த அரியணையில் நடந்து வர வேண்டும். எப்படி? சிங்கம் போல். சிங்கம் எப்படி வெளியே புறப்பட்டு வந்தது குகைக்குள்ளே இருந்து, அதுபோல் நீ புறப்பட்டு இங்கே வந்து அரியணையில் ஏறி அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் என்பாவார். நாங்கள் என்ன காரியத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறத நீ வந்து கேட்கணும். என்ன காரியத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ எங்களை கேட்பாயாக. அதற்கு என்ன பதில் சொல்லணும்? உடனே இறைவன் நேரில் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா, எனக்கு 2 கார் வேணும், 4 வீடு வேணும் அப்படிலாம் கேட்கலாம். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நமக்கு நிலையில்லாத பொருட்கள் மீது பற்று இல்லாமல் நிலையானது என்னது? அவனுடைய பரமபதம். ஆன்மநேயத்தோடு பரமபதம் வேண்டி வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் என்பாவார். எங்களுக்கு இதுதான் வேணும், நாங்கள் உன்னுடைய திருவிடையை நாடி வந்திருக்கோம், எங்களுக்கு சொர்க்கம்ன்றது அவனுடைய வைகுண்டத்தில் எங்களுக்கு இடம் தேவை என்பதை நீ ஆராய்வாயாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள். தேங்க்யூ.